இங்க ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட மொபைல் எடுக்க கூட்டிட்டு போறான். ஆனா இவன் கரண்ட் ஆஃப் ஆனதுனால பக்கத்து வீட்டுக்கு போயிடுறான். அங்க ஒரு பொண்ணு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்ததுமே இவனுக்கு பிடிச்சி போகுது. அவன் வீட்டுக்கு போனதுமே அந்த பொண்ணோட ஃபேஸை டிராயிங்கா வரைஞ்சி வச்சிடறான். தென் நெக்ஸ்ட் டே மாவு மில்லுக்கு மாவரைக்க போறான். அப்ப அந்த பொண்ணையும் பாக்குறான். அப்பதான் தெரியுது அந்த பொண்ணோட மாவு மில் தான். சோ தெரிஞ்சதுமே டெய்லியுமே அங்க வர ஆரம்பிச்சிடறான். ஆனா இந்த பொண்ணுக்கு இவனை பார்த்தாலே கடுப்பாக ஆரம்பிக்குது. ஒரு நாள் இந்த பொண்ணு காலேஜ் போறதுக்காக லிஃப்ட் கேட்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் போலான்னு போறான். அதுக்குள்ளேயே வேற ஒருத்தன் வந்து லிஃப்ட் கொடுத்துறான். ஆனா இவன் இந்த பொண்ணோட போன் நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்ணி நான் மில்லுக்கு வரேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அந்த பேரை கேட்டதுமே திட்ட ஆரம்பிச்சிடறா. சோ கட் பண்ணிட்டு திரும்பவும் கால் பண்ணி உனக்கு நான் லிஃப்ட் கொடுத்தனே அவன் தான் நானும் சொல்றான். அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ஜெரி நீயான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடறா. இப்ப ஹீரோ அவனோட பேரை மறைச்சு ஜெரின்ற பேர்லயே பேச ஆரம்பிச்சிடா. இப்படியே ரொம்ப நாள் நல்லா தான் பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸாவும் மாறுறாங்க. ஆனா ஒரு நாள் செமையா மழை பெய்யுது. ஹீரோ இந்த பொண்ணுக்கு கொடை கொடுத்துலாம் ஹெல்ப் பண்றாங்க. இந்த பொண்ணுமே இதை பார்த்துட்டு நீயும் கொடைக்கு வான்னு சொல்லிட்டு கூடவே கூட்டிட்டு போறா. சோ அப்ப இந்த ஹீரோவை இந்த பொண்ணுக்குமே பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் கிறிஸ்மஸ் வருது. ஜெரின்ற பேர்ல விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்பதான் இந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இந்த லெவலுக்கு மேல போகவே கூடாது. ஏன்னா நான் மில்லில் வர பையனை சின்சியரா லவ் பண்ற உண்மையை சொல்றான். அதை கேட்டதுமே இவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். நெக்ஸ்ட் டேவே அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஷேவ்லாம் பண்ணிட்டு போறான். அப்பன்னு பார்த்து நாயை வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது அவங்க அப்பா விழுந்தாரு. சோ கோவத்துல இந்த நாயை எங்கேயாச்சும் விட்டுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. அப்ப இந்த பொண்ணு குறுக்குல வரா. அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே போனதில்ல ஒரு லாரியில ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறான். ஆனா இந்த நாய் மட்டும் உயிரோட தான் இருக்கு. இருந்தாலுமே இவனோட பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பொண்ணு ஹீரோயின் வரலையேன்னு சொல்லிட்டு அன்னில இருந்தே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை எல்லாத்தையும் ஹீரோ பின்னாடி தான் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோட வீட்டுல ஹீரோக்கு 7வது நாள் ஃபங்க்ஷன் நடத்தலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோட லவ் பண்ற விஷயம் அவங்க ஃப்ரெண்டு அவங்க மாமா கிட்ட சொல்றான். ஆனா இந்த பொண்ணுக்கு ஆண்டனி இறந்த விஷயம் தெரியுதாலும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த நாய் அந்த 7வது நாள் இன்விடேஷனை கொண்டு போய் அவங்க வீட்லயே கொடுத்துருது. அதை பார்த்ததுமே தான் ஹீரோ இறந்த விஷயம் தெரியுது. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடா. தென் அவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறா. ஹீரோ இந்த பொண்ணை வரைஞ்சி வச்ச டிராயிங்க பாக்குறா. பார்த்ததுமே அழுவ ஆரம்பிச்சிடறா. இதை பார்த்த ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்க இருந்து கிளம்பினாலும் முடிவெடுக்கிறான். ஆனா அந்த நாய் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு. அப்பதான் இவனுக்கு நீ எதுக்கு என் பின்னாடி சுத்துறன்னு தெரிஞ்சு போச்சு. உன்னோட ஜோடியை நான் தான் கூட்டிட்டு போய் விட்டேன். நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நாயோட எக்ஸிபிஷன் தான் விட்டு பாசம் அந்த நாயை கூட்டிட்டு போய் அது கூட சேர்த்து வச்சிடறான். இப்போ இந்த நாயுமே சந்தோஷமா அதோட ஜோடி கூட சேர்ந்துருது. இப்போ 7 நாள் முடிஞ்சு ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பிடுறான்.